கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இனம் கண்டார் கலைஞர். மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபடி எனக்கிலேயே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வலம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அடையாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. வீரர்களே, சிங்கங்கள் உலகம் காற்றிலே திருநறிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அறிவது போராட்டம். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். சிங்க தமிழர்களே, நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக வடித்தார் கலைஞர். கண்ணகி, கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இறைந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. கலைஞரின் எழுத்தில் SSR, ஜெயலலிதா, மணிமகுடம் திரைப்படத்தில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். பழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை புரட்டி நாடகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். பழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முழுசா முடிவடைய காலம் வெகு தூரத்துல இல்ல. உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம். தளபதி மு. க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடி நாட்டினார். யாரைய விஷவச மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் ஒரு சொல்றாங்க. உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமுதாயத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞன். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வாழ்க்கையின் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடவில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையின் ஓடம் பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகும். யாமியா வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும். யாமியா வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும். கடலை மீது போவது போலே மூவரும் போவோம். சின்னத்திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம்.